அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, நெட், செட், டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற தலைப்பு பிள்ளைத்தமிழ். சிவந்தெழுந்து பல்லவன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் சிற்றம்பல கவிராயர். காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் அழகிய சொக்கநாதர். திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் செங்கல்வராம் பிள்ளை. திருநாவுக்கரசர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாலகவி முத்துக்கோ ராமன். சுந்தரர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் கனகராசையர். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் முத்துச்சாமி ஐயர். பிறவாய் யாக்கை பெரியோனாகிய சிவபெருமானின் மீது பிள்ளைத்தமிழ் பாடுவது மரபாக இருக்கவில்லை. பொதுவாக ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பருவங்கள் 7. 10 பருவங்கள் இருந்தாலும் பொதுவாக 7 பருவங்கள் பொதுவாக கருதப்படுகிறது. அந்த 7 பருவங்களை காணலாம். முதல் பருவம் காப்பு பருவம். இது குழந்தையின் 3வது திங்களில் பாடப்படுகிறது. 2ஆம் திங்களிலேயே பாடப்படுவதாகவும் மரபாக உள்ளதாகவும் கருதப்படுகிறது. அடுத்து செங்கீரை பருவம். இது குழந்தையின் 5ஆம் மாதத்தில் பாடப்படுகிறது. ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி இரு கைகளையும் நிலத்தில் ஊன்றி தலை நிமிர்ந்து முகம் அசையுமாறு குழந்தை ஆடக்கூடியதே செங்கீரை பருவம். 3ஆம் பருவம் தாளப்பருவம். இது குழந்தையின் 7வது மாதத்தில் பாடப்படுகிறது. தாள் என்றால் நாக்கு. நாவினை அசைத்து தாலாட்டி தூங்க வைக்கக்கூடியதே தாளப்பருவம். தாயினுடைய தாலாட்டை குழந்தையானது கவனிக்கக்கூடிய பருவமும் இது. 4வது சப்பாணி பருவம். இது குழந்தையின் 9வது மாதத்தில் பாடப்படுகிறது. குழந்தையானது தன்னுடைய 2 கைகளையும் சேர்த்து கொட்டக்கூடிய பருவம். அதாவது கை தட்டக்கூடிய பருவமே சப்பாணி பருவம். 5வது முத்தப்பருவம். இது குழந்தையின் 11வது மாதத்தில் பாடப்படுகிறது. குழந்தையை முத்தம் தருமாறு வேண்டக்கூடிய பருவம். பொதுவாக பாட்டுடை தலைவனை குழந்தையாக பாவித்து 11 மாத குழந்தையாகவே பாவித்து எனக்கு ஒரு முத்தம் கொடு என்று புலவர்கள் ஏங்கி பாடக்கூடியதே முத்தப்பருவம். அடுத்து வருகை பருவம். இது குழந்தையின் 11வது மாதத்தில் பாடப்படுகிறது. தத்தி தத்தி தளர்நடையிட்டு வரக்கூடிய குழந்தையை வருக வருக என வாய்க்குளிர அழைக்கும் பருவம்தான் வருகை பருவம். இது வாரண பருவம் என்றும் அழைக்கப்படுகிறது. 7வது பருவம் அம்புலி பருவம். இது குழந்தையின் 15ஆம் திங்களில் பாடப்படுகிறது. அம்புலி என்றால் நிலவு, சந்திரன். சந்திரனை குழந்தையுடன் விளையாட அழைக்குமாறு பாடக்கூடிய பருவம்தான் அம்புலி பருவம். இப்பருவம் புலவர்களால் பாடுவது அரிதாகும். நன்றி.